நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். துளசின்ற பொண்ண மானபங்கம் படுத்தினது அசோகன் அப்படின்ற வாக்குமூலத்திலிருந்து என் பையன் வாபஸ் வாங்கினா நான் மறு விசாரணைக்கு கொடுத்த மனுவை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ எதுக்கு வாசவன் மறுபடியும் என் முன்னாடி வந்து நின்னு அசிங்கப்படுற? அது மறு விசாரணைக்கு வந்தா யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு எனக்கு இப்ப நல்லா தெரியுது. என் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற மனுவை கூட நான் கோர்ட்ல போய் கொடுக்கவா வாசவன்? நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உன் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற மனுவை அந்த கடவுள் கூட ஏத்துக்க மாட்டாரு விஜயலட்சுமி. அது அந்த வாசவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். இதுவரைக்கும் இந்த வாசவன் யாருக்கு முன்னாடியும் இதுவரைக்கும் தாழ்ந்து போனதே கிடையாது. இதுக்கப்புறம் இது சம்பந்தமா உன்னை நான் பார்க்க வரவே மாட்டேன் விஜயலட்சுமி. நான் எதுக்காக எஸ்ஐ சதானந்தத்தை கூட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கேன்னா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தா இன்னைக்கு ராத்திரி உட்காந்து நல்லா யோசனை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் உன்னோட முடிவுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நாளைக்கு காலங்காத்தால நீ எனக்கு போன் பண்ணு. நீ எனக்கு கால் பண்ணலன்னா நாம ரெண்டு பேரும் ரெண்டு வழியில போகணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். வரட்டுமா விஜயலட்சுமி? வாயா. இதுக்கப்புறம் எதுவும் யோசனையே பண்ண வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க முதலாளி. நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன். நான் எதுக்காக மேலங்குளத்துக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுன்னு உனக்கு தெரியுமா சதானந்தா? என் பொண்ணுக்கு படிப்பு சொத்து எல்லாம் இருக்கிற மாப்பிள்ளை கிடைக்காம இல்ல. கலெக்டர் வரைக்கும் பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா? பின்ன நான் தானே அந்த மாப்பிள்ளைய உங்களுக்காக கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் என் பையனோட கொடூர மரணம். அதுவும் மேலங்குளத்து விஜயலட்சுமியோட சொந்தக்கார பையனால. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தன் என் மகனோட கொலையாளிக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தான்னா அவனுக்கு தூக்கு கயிறு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் கணக்கு போட்டேன். ஆனா உங்களுடைய கணக்கெல்லாம் இப்ப தப்பா போச்சே முதலாளி. எதா இருந்தாலும் அந்த விஜயலட்சுமி முட்டி மோதுறாங்களே. மோதி பாக்கட்டியா? அவ பசங்க மூலமா நான் அவளை என்ன பண்றேன்னு பாரு. அவங்க 3 பேரையும் நான் ஏன் இன்வால்வ் பண்ணாம வச்சிருக்கேன்னா என் சொல்படி அவ கேப்பா அப்படின்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு விட்டு கொடுக்க போறேன். அந்த விஜயலட்சுமியை பெத்த பசங்களே குத்தி குத்தி சாகடிக்கிட்டோம். கரெக்ட் முதலாளி. இதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் நான் விஜயலட்சுமி பார்த்து பேச போனப்போ மகேந்திர ராஜேந்திர சர்பா பேச வந்தேன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் நாம அங்க போகும்போது அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். மேலங்குளத்து மூத்த பையன் மகேந்திரனுக்கு கால் பண்ணுங்க முதலாளி. நான் எதுக்காகயா இவனுங்களுக்கெல்லாம் கால் பண்ணோம்? மேலங்குளத்துல இருக்க அந்த 3 ஆம்பளையும் என் சொல் பேச்சு கேட்கணும்னு தானே என் பொண்ணு அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அது சரிதான். அப்பனா நீங்க உங்க பொண்ணுக்கு கால் பண்ணுங்க. பண்ணி ஐயா என் போன் எடுத்துடா. சரிங்கய்யா. முதலாளி என்னடா இது? ஏன்னா நான் உன்னை போனை தானே எடுத்துட சொன்னேன். ஐயோ முதலாளி எனக்கு சரக்கு எடுத்துட்டு கேட்டுச்சு. பண்ணி இத வச்சுட்டு முதல்ல போய் போன் எடுத்துடா. இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாத்தையும் என் பொண்ணு தாரா கண்டிப்பா பாத்துப்பா.
அம்மாவுக்கு பொண்ணு மேல எவ்வளவு பாசம். ஸ்ரீக்குட்டியை இப்படி மடியில நீ படுக்க வச்சு நான் பார்த்ததே இல்லம்மா. எனக்கு ஆசைலாம் இல்லாம இல்லம்மா, என் மடியில படுக்கணும்ன்ற ஆசை என் பசங்களுக்கு இருக்கணும்ல. அதுவும் சரிதான். அவ குழந்தையா இருந்தப்போ நான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு ஓடிட்டு இருந்தேன். வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளோடையும் நானும் என் பசங்களும் வளர்ந்தப்போ வளர்ந்த வேகத்திலேயே எங்களுக்கு பிரிவு வந்துருச்சு. இப்ப நான் அதை பத்தி யோசனை பண்றேம்மா. அதிர்ஷ்டமும் பணமும் எங்க கூட வர ஆரம்பிச்சதும் அவங்க என்னோட பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்கம்மா. ஆனா அவங்க மேல பாசத்தை காட்டவும், மத்தவங்க கிட்ட இருக்க மனசை பார்க்கவும், அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேம்மா. இனிமே பேசி பிரயோஜனமே இல்லம்மா. அவங்களுக்கு நான் கத்துக் கொடுக்காதனால அந்த தண்டனையை நான் அனுபவிக்கணும். உங்க மேல பாசத்தை காட்ட நான் இருக்கலம்மா. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கம்மா? பாட்டி தேவையில்லாம எதையும் சொல்லி உங்களை வருத்தப்பட வைக்கிறாங்க. நான் அம்மாவோட மடியில படுத்தா உங்களுக்கு என்ன பாட்டி? எனக்கு பொறாம. நீதான் எனக்கு சொந்தமே இல்லையே. இங்க பாரு, வீணா என் வாயை கிளறாத சொல்லிட்டேன். ஒவ்வொன்னையும் யோசிச்சு பார்த்தா கண்ணை மூடுறதுக்கே பயமா இருக்கு. தூங்கும் போதே தூக்கிட்டு போய் நெருப்புல போடுற அளவுக்கு உன் பிள்ளைங்க மாறி போயிட்டாங்கம்மா. எனக்கும் பயம் இருக்குமா. இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய பயம்மா. ஒரு பொண்ணை கற்பழிச்சவனுக்காக வேண்டி கொடூரமா சாட்சி சொல்றதுக்கு தயாரா இருக்க என் பசங்க நாளைக்கு என்னையும் உங்களையும் என் பொண்ணையும் ஏதாவது பண்ணிடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க தான் என் பசங்கன்னு சொல்றதுக்கு கூட ரொம்ப அசிங்கமா இருக்கு. இருந்தாலும் அவங்க கையில தான் நான் நிச்சயமா சாக போறேன். அதுக்கு முன்னாடி நான் இவளுக்கு ஏதாவது கண்டிப்பா பண்ணிட்டு தான் போவேன். என்ன பண்ண போறீங்க? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இல்லாத இந்த உலகத்துல நானும் கண்டிப்பா இருக்க மாட்டேன். நான் உடனே இந்த வீட்டையும் நிலத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்க போறேம்மா. இல்லைன்னா நான் இல்லாம போயிட்டா அவங்க நிச்சயமா உன்னை அடிச்சு துரத்திடுவாங்க. அந்த நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வந்து விட மாட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு இங்க இருக்கிற சொத்தை விட நீங்க தான் முக்கியம். நீங்க இல்லாத இந்த உலகத்துல இந்த கிருஷ்ணாக்கு வெறும் 6 அடி மண்ணே போதும். வாய திறந்தா உங்க சாவை பத்தி மட்டும் தான் எப்பவும் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ பாட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதையும் கேட்க விரும்பல. நான் இந்த மாதிரி சொல்றதுனால அவ வருத்தப்படுவான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் இதை அடிக்கடி சொல்றேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது அவ தாங்கிறதுக்கான சக்தி வரணுன்றதுக்காக தான். நாம இல்லாம அவளும், அவ இல்லாம நம்ம 2 பேரும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளதான் வேணும். எது எப்படி இருந்தாலும் இந்த சொத்தை கிருஷ்ணா பேருக்கு நீ எழுதி வைக்கணும்னு நினைச்சிருந்தா அதை சீக்கிரமாவே செஞ்சாகணும் லட்சுமி. செத்து போயிடுவோங்கிற பயம் இல்லை. நாம உயிரோட இருந்தாலும் இந்த சொத்தை உன் பிள்ளைங்க அபகரிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால சீக்கிரமாவே கிருஷ்ணாவுக்கு எழுதி வச்சுட்டா நாம எல்லாரும் எந்த பயமும் இல்லாம வாழலாம். என்ன, உங்களால வாய் திறக்க முடியலையா? என் அப்பா எல்லாத்தையும் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சுதான் உங்களை எழுப்பாம விட்டேன். அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு
நம்ம யாருக்காவது தெரியுமா தாரா? உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியாம இருந்திருக்கு. மகி மாமாக்கும் ராஜி மாமாக்கும் நேத்தே அப்பா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வராததுனாலதான் உங்க அம்மா கிட்ட சமாதானமா பேசுறதுக்காக எஸ்ஐ சதானந்தத்தை கூட்டிட்டு அப்பா அங்க போயிருக்காரு. போய் என்ன பிரயோஜனம்? வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறின கதையை தான் உங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மாமா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் அம்மா கிட்ட பேசியிருப்பேனே. நீங்க போய் என்ன பேசுவீங்க? என் அண்ணனை கொன்னவனை காப்பாத்துறதுக்காக நீங்க வாக்குமூலத்தை மாத்தி சொல்லணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்க. அதை நீங்க கேப்பீங்களா? ஏய், அது எப்படிமா? நான் போலீஸ்ல ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். துளசியை கற்பழிச்சதும் அதை தடுக்க போன சிவராஜனை தலையில அடிச்சு கொன்னதும் அசோகன் தான். எந்த கோட்டா இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்ல போறேன். எப்ப கேஸ் விசாரணைக்கு வந்தாலும் நேரடியா பார்த்தேன்னு வாக்குமூலம் கொடுத்ததால அந்த கேஸ்ல எந்த மாற்றமும் வராது தாரா. அப்படி இருக்கும்போது வாசவ மாமா ஏன் டென்ஷன் ஆகுறாரு? அப்பாக்கு கண்டிப்பா டென்ஷனா இருக்கும். பெத்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது வருத்தத்தோட தான் எந்திரிப்பாரு. மகனை கொன்னவன தூக்கு கயிறுல ஏத்தாம விட மாட்டேன்னு அவர் சபதம் எடுத்திருக்காரு. அதுக்கு யார் தடையா வந்தாலும் சரி, அவர் சும்மா விட மாட்டாரு. நானும் தான். தாரா, இந்த மாதிரிலாம் கோவப்பட வேணான்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு. அம்மா கிட்ட பேசி அந்த மனுவை வாபஸ் வாங்க முடியுமான்னு நானும் ட்ரை பண்றேன். நீங்க தனியா என்ன வேலை பண்ணாலும் சரி, எதுவும் நடக்காது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட அம்மாக்கு நீங்க ஒரு பொய் சாட்சி மட்டும்தான். அதுக்காக நீங்க ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட அண்ணனுங்க கிட்ட சொல்லி நீங்க அதை செய்ய சொல்லுங்க. உங்க அம்மாவை இல்லாம பண்றதுக்கு எங்க அப்பா என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இது எல்லாத்தையும் உங்க அண்ணனுங்க கிட்ட போய் சொல்லுங்க. பெத்த அம்மா மேல இருக்கிற பாசத்தால ஒண்ணு வேண்டாம். ஒரு தெரு நாய் மாதிரி அவங்க எங்கேயாவது செத்து போய் கடந்தா வரப்போற அவமானத்தை நினைச்சாவது எதையாவது செய்ய சொல்லுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்னண்ணே ரொம்ப சின்சியரா பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? நம்மளோட அம்மா புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி ஏதாவது போட்டிருக்கா என்ன? அசோகனோட கேஸை கிரைம் பிரான்ச்சில் ஒப்படைச்சிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, அதுக்கான முடிவு இன்னும் எடுக்கல போல இருக்கு. இருந்தாலும் 2 நாளைக்குள்ள எடுத்துருவாங்க. இதை பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்களா. அசோகனோட கேஸை மறுபடியும் விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே, நம்ம அம்மாவுக்கு என்ன பைத்தியமா? ஏன்டா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் எல்லாமே சில பேர் வெளியில கொண்டு வந்து உண்மையை வர வைக்கிறாங்க. இருந்தாலும் அசோகன் சம்பந்தப்பட்ட கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வந்துச்சுன்னா நம்மளோட அம்மா மீடியாக்கு முன்னாடி கண்டிப்பா ஸ்டாரா மாறிடுவாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அசோகனோட கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வந்துச்சுன்னா அந்த நிமிஷமே அம்மாவை கொன்றுவாங்க. வாசவ மாமா அது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணியிருக்காரு. அடக்கம் பண்றதுக்கு எலும்பு துண்டை கூட மீறி வைக்காம அவங்கள கண்டிப்பா கொல்ல போறாங்க. எனக்கு தெரியும்டா, வாசவனனோட மகனை கொன்னவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா அந்த ஆளு என்ன வேணா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நம்மளோட அம்மாவை மட்டும் இல்ல, நம்மள கூட அந்த ஆளு உயிரோட விட மாட்டான். அது மட்டும் இல்லைண்ணே, அசோகனுக்கு விடுதலை கிடைச்சா பொய் சாட்சி சொன்னதுக்காக நானும் மாட்டிப்பேன். நாம கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி அம்மாவை இந்த கேஸை நடத்த விடாம பண்ணணும். எப்படி? நாம யாராவது போய் பேசினா அம்மாவுக்கு கோவம் தான் அதிகமாகும். இப்ப பிசினஸ் பண்றதுக்காக ஒருத்தன் வந்து உதவி பண்ணிருக்கான், செட்டியாரு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைண்ணே. வாசவ மாமா முன்னாடி செட்டியாரால எதுவும் பண்ண முடியாது. கோர்ட்டை நினைச்சுதான் மாமா பயப்படுறாரு. மறு விசாரணைக்கு உத்தரவு வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி அம்மாட்ட சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.
நாம மாதவ மாமாவை மறுபடியும் அம்மாவை போய் பார்க்க சொல்லலாமா? மாதவ மாமா பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம அம்மா மனசு மாறிட்டாங்க அப்படின்னா? அதெல்லாம் முன்னாடி. அம்மா மாதவ மாமாவை கொஞ்சம் கூட மதிக்காம இருக்கிறதால இதுக்கப்புறம் அவ விஷயத்துல தலையிட மாட்டேன்னு மாமா சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையில ஜெயிக்கிறது தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நாம ஜெயிச்சா மாதவ மாமாவுக்கு என்ன நஷ்டம்? ஒருவேளை அம்மா மாதவ மாமா கிட்ட உதவி கேட்டு போனாங்கன்னா கண்டிப்பா மாமா நம்ம அம்மாவுக்கு உதவி பண்ணுவாரு. ஒருவேளை அப்படி நடந்தா இதுக்கப்புறம் என்ன பண்றது? யார் சொன்னா அம்மா கேட்பாங்க? என்ன சொன்னாலும் சரி, நம்ம 3 பேர் தான் அம்மாவோட மிகப்பெரிய பலவீனம். ஆனா நம்ம 3 பேர் ஒன்னா போய் காம்ப்ரமைஸ் பண்ணா அம்மா சந்தேகப்படுவாங்க. அப்பனா நீ தனியே பேச போறியா? இல்ல, அசோகனுக்கு எதிரான முக்கிய சாட்சி நான் தான். நான் போய் சாட்சி சொல்றேன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த வாக்குமூலத்தை நான் வாபஸ் வாங்கலன்னா அம்மா கண்டிப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அம்மாவோட மூத்த மகன் நம்ம மகினா அம்மா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினா அம்மா ஒத்துப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். டேய், அது எப்படிரா? அப்பயே அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அசோகனுக்கு எதிராக நீ சாட்சி சொல்லக்கூடாதுன்னு வாங்க. அந்த நேரத்துல மகியண்ணாவால என்னடா பேச முடியும்? அம்மாவுக்கு அனுகூலமா இருக்கேன்னு அவர் போய் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க போட்ட மனுவை வாபஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் பழைய கேஸ் கோர்ட்டுக்கு வரும்ல, அப்ப என்ன சொல்லணும்னு அப்ப நான் முடிவெடுத்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாத விஷயம். இந்த விஷயத்த மகியண்ண மூலமா செய்யறது சரியா? சரி, அப்படின்னா நீங்களே ஒரு வழியை சொல்லுங்க. நம்ம அப்பான்னு சொல்ற அந்த ஆளை செத்ததுக்கு அப்புறம் இங்கே கொண்டு வந்து அம்மா காரியம் பண்ணதால நம்ம 3 பேரும் அந்த காரியத்துல பங்கெடுக்கலங்கன்ற குற்றம் ஊரு ஃபுல்லா தெரியும். அந்த தோஷத்தை தீர்க்கிறதுக்கு நம்மளோட அம்மாவோட சடங்கையாவது நம்ம பெருசா கொண்டாடணும். டேய், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணே, வாசவ மாமா நம்ம அம்மாவை கொலை பண்றதுக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வரேன். அவரோட மக சிவராஜனை கொன்ன அசோகனுக்கு அனுகூலமா ஏதாவது ஒரு என்கொயரி வந்துச்சுன்னா அதுக்கு பெரிய காரணமா இருக்க அம்மாவோட உடம்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்ன பண்ணலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் அங்க போய் பேசினா என்னதான் பிரயோஜனம் இருக்கும்? யாராவது எதையாவது சொன்னா நம்ம அத்தை கேட்பாங்களா என்ன? என் புருஷன் கண்டிப்பா அங்க போய் அவமானம் தான் பட போறாரு. அதை தவிர வேற என்ன சொல்றது? அப்படியெல்லாம் இல்லக்கா. மழை பெய்யறதுக்கு முன்னாடி வானமெல்லாம் ஏன் மேகமூட்டமா இருக்கு? கண்டிப்பா மழை வரும்னு எச்சரிக்கை பண்ணதான். புத்திசாலிங்க அதை பண்ணுவாங்க. நாளைக்கே அந்த வாசவன் ரொம்ப கோவப்பட்டு நம்ம அம்மாவையும் அந்த பொண்ணையும் இந்த உலகத்திலே இல்லாம ஆக்கிட்டாருன்னா மூத்த மகன்ற முறையில அம்மா கிட்ட இதை பத்தி பேசணும்ன்ற சந்தோஷமாவது அவருக்கு இருக்கும்ல. எதுக்கு இந்த அத்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம என்ன சொன்னாலும் அந்த அசோகம் ஒருத்தனை குத்தி கொலை பண்ணிருக்கான் இல்லையா, அதுக்கான தண்டனையா அவன் அனுபவிக்கிறதுல அத்தைக்கு என்னதான் பிரச்சனை? அவன் கொஞ்ச நாள் முன்னாடி கிருஷ்ணாவையும் தங்கச்சியும் நல்லபடியா பாத்துக்கிட்டான்ல, அதுக்கான நன்றியை காட்டணும்ல. அம்மாக்கு இப்ப உயிருக்கு உயிரா இருக்கிறதே அந்த கிருஷ்ணா பொண்ணு தானே. முதல்ல போட்டு தள்ள வேண்டியது அந்த பொண்ணுதான். நான் என்ன நினைச்சேன்னா அசோகா அச்சி மாமாவோட மகனா இருக்கிறதாலதான் அத்தை இந்த அளவுக்கு கேர் பண்றாங்கன்னு. ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் நல்லா புரியுது. ஒருவேளை அந்த நேரத்துல அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது லவ் இருந்திருக்குமோ? அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குக்கா. தங்கச்சிய கற்பழிச்ச ஒருத்தனை ஜெயிலுக்கு போய் பாத்திருக்கான்னா இந்த கிருஷ்ணாக்கு அவன் மேல கண்டிப்பா லவ் இருக்கும்க்கா. அதுக்குதான் கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல. அப்படிலாம் சொல்லவே முடியாது ஜெயா. துளசிய அசோகம் ஒன்னும் ரேப் பண்ணலங்கிறதையும் வாசவனோட மகனை நியாயப்படுத்தணும்ன்றதுக்காக தான் ஜித்து போலீஸ்ல பொய்யான வாக்குமூலம் கொடுத்திருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் அசோகா அந்த விஷயத்துல நிரபராதின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா?
அப்படின்னா சிவராஜன் அசோகன் தான் கொன்னான்றதுல எந்த சந்தேகமும் இல்லல்ல. அப்படி இருக்கும்போது அம்மா ஏன் இந்த கேஸை எடுத்து நடத்துறாங்க? உண்மையே சொல்லணும்னா வாசவ அண்ணனோட மகன் சிவராஜன் சாக வேண்டியவன் தான். அக்கா தாரா வரா, நீங்க எதுவும் பேசாம இருங்க. அது எதுக்குமா நீ திரும்பவும் அவளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? அப்படி எல்லாம் இல்லக்கா, நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்கிறதா நமக்கான சக்தி. அவ நமக்கு எதிர ஏதாவது பண்ணா நாம ஏதாவது அவளுக்கு பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? வேணும்னா நானும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தாரா. உனக்கு தான் இந்த வேலை செஞ்சு பழக்கம் இல்லைல்ல. இங்க எல்லாம் ரெடியா இருக்கு, நீ ஜித்துவ கூப்பிட்டு போய் சாப்பிட ரெடியா இரு. ஜெயா பரிமாறுவா. தாரா இங்க பாரு, இதுக்கு மேல நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். நீ போய் சாப்பிட உட்காருமா, நான் இப்ப கொண்டு வரேன். தேங்க்ஸ் அக்கா. அவ அமைதியா இருந்தா பாத்தீங்களா? நம்மளோட உதவி இருந்துச்சுன்னா அம்மாவை அந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்க முடியும்னு தாராக்கு புரிஞ்சு போச்சு. அந்த கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வந்தா அவளோட அண்ணனை கொன்ன அசோகனை கோர்ட்டு விடுதலையும் பண்ணிடும். பொய் சாட்சி சொன்ன கஜேந்திரனுக்கு கண்டிப்பா தண்டனையும் கிடைக்கும். இதனாலதான் தாரா அமைதியா இருந்தான்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அவ முன்னாடி நீ எதுக்கு அமைதியா இருந்த ஜெயா? அது வந்து பாட்டிய நான் வெளியே அனுப்பும்போது தாராவும் கஜேந்திரனும் என் கூட தானே இருந்தாங்க. ஆனா அதுக்காக என்கிட்ட அதிகாரத்தை காட்டணும்னு நினைச்சா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீங்க சாப்பாடு எடுத்து வைங்கக்கா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். உங்களுக்குள்ள தேவைக்கேற்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்பீங்க. இப்ப அம்மா கிட்ட பேச போற என் வீட்டுக்காரர் தான் மாட்டிப்பாரோன்னு எனக்கு நல்ல பயமா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.